ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேஸ்டிங் பண்ணுவாங்க. நீங்க என்ன மாதிரி சைஸ் குடுக்குறீங்க, என்ன மாதிரி டைப் குடுக்குறீங்க, என்ன மாதிரி கலர் சூஸ் பண்றீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே கம் போட்டு ஒட்டறோம். என்ன கலர் கொடுக்கமோ அந்த கலருக்கு ஏத்த மாதிரி பீடிங் டேப் எல்லாமே கொடுத்து அதெல்லாம் ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய ஏரியா. இது ரெண்டு மிஷின் நம்மட்ட இருக்கு. ரெண்டு பக்கமே வொர்க் நடந்துட்டே இருக்கும். ஸ்டிச்சிங் கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி ஓபன் ஏதாவது இருக்கு அப்படின்னா எல்லாமே இங்க தான் உங்களுக்கு ஆர்என்டி பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு மேல உங்களுக்கு இந்த மாதிரி பேக்கிங் வந்துரும். பக்காவா ரெடி டு கஸ்டமர் டிஸ்பேச் வந்துரும். உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் வாங்குற எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா லேட்டெக்ஸ் பெட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லேட்டெக்ஸ் பில்லோ, இது மசாஜ் பில்லோம்பாங்க. இந்த பில்லோல 2 பில்லோ கொடுத்துருவோம் உங்களுக்கு. இந்த மாதிரி மெத்த விரிப்பு கொடுத்துருவோம். நீங்க நல்லா பார்த்தா தெரியும். டீபாய் ஒன்னு நான் வந்து கிஃப்டாவே கொடுத்துறேன். எந்த மேட்ரஸ் எடுத்தாலுமே ஃப்ரீ டெலிவரி தான். ஆமா. ஹலோ வியூவர்ஸ், கிளாப்ஷா டிவில இருந்து நான் உங்க கிருத்திகா கவிமுத்து. வியூவர்ஸ், நாம இப்ப கோயம்புத்தூர்ல கிரேட் மேட்ரஸ்ல இருக்கோங்க. வியூவர்ஸ், மேட்ரஸ் எடுத்துட்டாலே கிரேட் மேட்ரஸ் தாங்க A1 கிரேட் கொடுக்கணும். ஏன்னா இவங்கள மாதிரி மேனுஃபேக்சர் பண்றதுக்கு இந்தியாவிலேயே ஆள் இல்லன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்ப தரம் வாய்ந்த மெத்தைகள் எல்லாமே உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மொத்த விலையில விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நீங்க ஒரே ஒரு பீஸ் உங்களோட வீட்டு யூஸ்க்கு எடுத்தா கூட நீங்க ஹோல்சேல் பிரைஸ்ல வாங்கிக்க முடியும். அதுதான் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி. இவங்க கிட்ட நிறைய வகையான மேட்ரஸஸ் இருக்குங்க. நான் ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்லணும்னா இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய லேட்டெக்ஸ் மேட்ரஸஸ் உடைய மேனுஃபேக்சர்ஸ்ல நம்பர் 1 பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க கிரேட் மேட்ரஸஸ்ங்க. அது மட்டும் இல்லாம நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. 3500 ரூபீஸ்ல இருந்தே இங்க உங்களுக்கு மேட்ரஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப நிறைய டீடைல்ஸ் நாம பிரதர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் பிரதர். வணக்கம் வணக்கம். எப்படி போயிட்டு இருக்கு பிசினஸ் எல்லாம்? நல்லா போகுதுங்க மேடம். மக்களோட ஆதரவால நல்லபடியா போயிட்டு இருக்கு. சூப்பர். நம்ம கிட்ட என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இருக்கு மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க. நம்ம வந்து மேட்ரஸ்ல உள்ள எல்லா டைப்புமே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா இப்ப அதிகமா லக்ஸரியா எதிர்பார்ப்பாங்க. அப்ப ஸ்ப்ரிங் மேட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி ட்ரெண்டிங் ஓவரா போயிட்டு இருக்கு லேட்டெக்ஸ் பெட். அந்த லேட்டெக்ஸ்ல அதிகமா எந்த ஒரு பொருள் ட்ரெண்டிங் வருதோ அது கூட க்ளோன் அதிகமா வரும். அதாவது டூப்ளிகேட் காப்பி நிறைய வரும். நம்ம அந்த காப்பிக்குனா இடமே கிடையாது. ஒன்லி A1 கிரேட் மட்டும் தான் கொடுக்குறோம். அதுவும் டெஸ்டிங் சர்டிபிகேட்டோட தான் கொடுத்துட்டு இருக்கோம். எதுவுமே B கிரேட்னா கொடுக்கவே இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்த்தோ சாஃப்ட் கொடுத்துட்டு இருக்கோம். அது மாதிரி கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கேக்குறாங்க. ஹாஸ்டல் பசங்க இந்த மாதிரி கேக்குறாங்கன்னா ஃபோம் மேட்ரஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி சிங்கிள் கார்டு 3500 இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம பெஸ்ட் குவாலிட்டிலயும் கொடுத்துட்டு இருக்கோம். பிரதர், இப்ப கிரேட் மேட்ரஸ் கோயம்புத்தூர்ல எக்ஸாக்ட்டா எங்க இருக்கு? நம்ம கோயம்புத்தூர்ல கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் குடியம்புத்தூர் ஏரியால இருக்கு. அதாவது ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 கிலோமீட்டரும், காந்திபுரம் மெயின் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் நம்ம சிட்டில தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படினா நீங்க கூகுள்ல கூட போய் கிரேட் மேட்ரஸ் கோயம்புத்தூர் சர்ச் பண்ணாலே நம்ம லொகேஷன் எக்ஸாக்ட்டா காமிச்சிரும். அது மட்டும் இல்ல வியூவர்ஸ், நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு கிரேட் மேட்ரஸ் உடைய மேப் லிங்க்கும் கொடுத்திருப்போம். சோ அத கிளிக் பண்ணி கூட நீங்க டைரக்டா விசிட் பண்ணலாம். பிரதர், நிறைய வெரைட்டி சொன்னீங்க. எனக்கு மெயினா வந்து ஸ்ப்ரிங் மேட்ரஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பேசிக்லாம் காமிச்சிராதீங்க. எனக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கணும். நீங்க சொல்றதுக்காண்டி ஒரு ஸ்ப்ரிங் ஒன்னு காட்டுறேன். எதுக்காண்டி கேட்டினா நல்ல லக்ஸரியா இருக்கும். இந்த ஸ்ப்ரிங் மேட்ரஸ்ல உட்கார்ந்தா அதோட லக்ஸரி எல்லாமே ஃபீல் பண்ணும். இது என்ன மாதிரி யூஸ் பண்ணிருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்கெட் ஸ்ப்ரிங். இந்த ஒயிட் கலர்ல பாத்தீங்கன்னா எல்லாமே இண்டிவிஜுவல் ஸ்ப்ரிங் தான். நீங்க நல்லா பார்த்தா தெரியும். ஆமா, தனித்தனியாவே இருக்கும். நம்ம எந்த இடத்துல பிரஸ் பண்றோமோ அந்த இடம் மட்டும் தான் பர்టిక్యులரா ஆக்சன் ஆகும். மத்த இடம் எதுவுமே ஆக்சன் ஆகாது. இதுமே வந்து 0% டிஸ்டர்பன்ஸ் தான். இதுமே இந்த பசங்க விளையாடுறாங்க, நம்ம தூங்கிட்டு இருக்கோம் அப்படினா டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே தெரியாது உங்களுக்கு. நீங்க சைடுல பார்த்தாலே தெரியும். இதோட ஸ்டீலுமே எல்லாமே டாடா ஸ்டைல் தான் போட்டுருக்கோம். நான் ரேட் கம்மியா கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேற ஸ்டீல் போட்டேன்னா எனக்கு கிலோக்கே பாத்தீங்கன்னா 250 ரூபாய் கம்மியாகும். இது பாத்தீங்கன்னா மொத்தம் 14 கிலோ வரும் இந்த ஸ்ப்ரிங் மட்டுமே. அப்ப நீங்களே கால்குலேட் பண்ணி வச்சுக்கிடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இத கம்பி ரேட் பண்ணலாம். அது நம்ம கம்பியோட எம்எம் பார்த்தாலுமே நம்ம வந்து 1.4 mm யூஸ் பண்றோம். 1.2 mm. ஆமா, நல்ல திக்னஸ் இருக்கும். எதுக்குன்னா கட் ஆகாது உங்களுக்கு. நல்லா யூஸ் பண்ணாலுமே கட் ஆகாது. இதுக்கு அடுத்த லேயர் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்த்தோ. எல்லாரும் ஆர்த்தோனா ஒரு நியூ ஆர்த்தோ கொண்டு வரீங்க ஸ்ப்ரிங்ல. ஆர்த்தோ இப்பதான் நான் கேள்விப்பட்டேன். கண்டிப்பா. ஏன்னா ஸ்ப்ரிங்ல நிறைய பேர் வந்து பேக் பெயின் கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. அந்த குஷனிங் எல்லாத்தையுமே லைக் பண்றாங்க. ஆனா பட் என்ன ஒரு கம்ப்ளைண்ட் கேட்டினா எனக்கு அந்த ஸ்ப்ரிங்ல பட்டா பேக் பெயின் வந்துருமோ. ஆனா அந்த குஷனிங் தான் வேணும். குஷனிங் வேணும் அப்படினா நீங்க ஸ்ப்ரிங் பெட் தான், வேற ஆப்ஷனே கிடையாது. அப்ப அதுக்கு நம்ம என்ன ஆல்டர்னேட் பண்ணலாம்? ஏன்னா ரொம்ப ஆர்என்டி பண்ணி நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம கஸ்டமர் ஒன்று கொடுக்க முடியும். நம்ம எல்லாம் பண்ணிட்டு இது இருக்கு நம்மள்ட்ட அப்படி சொன்னா செட் ஆகாது. அதனால ரொம்ப ஆரஞ்சு பண்ணி தான் இது நம்ம வெளியே விடுதோம். இது முதல்ல நம்ம சேனல்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா, இது பாத்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் ஆர்த்தோ வந்துரும். இந்த கலர் கலரா இருக்கு பாத்தீங்கன்னா இதுதான் ஃபோம்னா கிடையாது. நீங்க அமிக்கி பார்த்தாலே தெரியும். ரொம்ப ஹார்டா இருக்கும் பாருங்க. ஹார்டா தான் இருக்கும் உங்களுக்கு. 1 இன்ச் ரீபாண்டட் ஆர்த்தோபெடிக் உங்களுக்கு. இதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 32 டென்சிட்டி சூப்பர் சாஃப்ட் வரும். 2 இன்ச். எதுக்காக இது? இதுதான் ஒரு குஷனிங் ஜாஸ்தியா இருக்கும் உங்களுக்கு. அந்த பவுன்ஸ் எடுத்து கொடுக்கும். நீங்க அமிக்கி பார்த்தாலே தெரியும். இது வந்து என்ன சூப்பர் சாஃப்ட்ங்கிறது வந்து பவுன்ஸ் அதிகமா எடுத்து கொடுக்கும். அது 32 டென்சிட்டிங்கிறது ஓவரா பவுன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. வந்து எல்லாமே டூராஃப்ளெக்ஸ் தான், சூப்பர் சாஃப்ட், 32 டென்சிட்டி இருக்கும். ரீபாண்டட்மே பாத்தீங்க அப்படின்னா இந்த 1 இன்ச்சுக்கு பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து 1 இன்ச்சுக்கு நான் 120 டென்சிட்டி போடுறது இல்ல. இதுக்கு வந்து 100 டென்சிட்டி தான் போடுறேன். நம்ம வந்து 4 இன்ச் மட்டும் தான் 120 டென்சிட்டி போடுறோம். ஏன்னா இதுக்கு வந்து நான் பொசிஷன்லாம் விரும்பல. இதுக்கு 100 டென்சிட்டி நம்ம ரீபாண்டட் போட்டுட்டு இந்த மாதிரி தான் நீங்க டிரான்ஸ்பரண்டா கஸ்டமர்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. கண்டிப்பா. அதாவது நான் என்ன சொல்றேன், நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா அத ஓபனா சொன்னா முடிஞ்சு போச்சு. நான் வந்து 4 இன்ச்சுக்கு தான் 120 கொடுக்குறேன். இது 120. 1 இன்ச்ல 120 போட்டா செட் ஆகாது. இது ஸ்ப்ரிங்க்கு பாத்தீங்க அப்படின்னா 100 டென்சிட்டி போடணும். இதுக்கு 32 டென்சிட்டி. இதுக்கு டாப் லேயர் பாத்தீங்க
அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு 3 லேயர் கூல்ட் வந்துரும். ஓ ஏன் இதுக்கு 3 லேயர்ஸ்? இது வந்து மெயினான விஷயம். இப்ப ஃபோம் ரேட் பாத்தீங்க அப்படின்னா 16% ஏறுது. சரி. அதாவது நீங்க சோஃபா கம்பெனி வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி ஃபோம் சம்பந்தப்பட்ட கம்பெனி ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஏன்னா வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. போன வீக் பாத்தீங்கன்னா 16% ஏறுது. அப்ப இதனா ரேட் கூடும்போது எல்லாரும் மத்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 ஃபோம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பிரைஸ் காஸ்ட் அதே ரேட்ல கொடுக்க முடியாது. இதான் மெயின் ரீசன். நான் ஏன் 3 லேயர் கொடுக்கறேன், அந்த கம்ஃபர்டபிள் எப்பவுமே நம்ம கம்மி பண்ணவே கூடாது. ஏன்னா கம்மி பண்ணிட்டீங்கன்னா நான் பிரைஸ் கம்மியா கொடுத்துடலாம், ஆனா அதோட குவாலிட்டி கம்மியாயிரும். இன்னும் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ண தான் பாக்க தவிர கம்மி பண்ண எனக்கு விருப்பம் இல்ல. 3 லேயர் கூல்ட் கொடுத்து இதுக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்டட் ஃபேப்ரிக் இருக்கு, பேம்போ ஃபேப்ரிக் இருக்கு, எல்லாமே கலர் கஸ்டமைஸ். அப்படி நீங்க பேக்ல காட்டினாலே போதும். இந்த ரோலா இருக்குங்க, இது எல்லாமே கலர்ஸ் தான். சூப்பர்ல. இங்க பாருங்க எவ்வளவு கலர்ஸ் இருக்கும். ரோல் ரோலா வச்சிருக்கீங்க. சும்மா சொல்லுங்க அப்ராக்ஸிமேட்டா. இது பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து ஒரு 11 கலர்ஸ் இருக்கு. 11 கலர்ஸ். ஆமா, இது நீங்க பார்த்தா தெரியும். அந்த சைடு இருக்கு ஃபுல்லாமே கலர்ஸ் தான் உங்களுக்கு. இத கஸ்டமர் என்ன கலர் கேக்குறாங்களோ அந்த மாதிரி கலர் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவீங்க. இது நீங்க உட்கார்ந்து பாருங்க எப்படி இருக்கு. உட்கார்ந்து பார்க்கலாமா? ஆமா, குஷனிங் இருக்கும் உங்களுக்கு. குஷனிங் இருக்கும். ஆனா சம் டைம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி இப்ப நல்லா உள்ள போடுங்க. நீங்க அப்படியே படுத்து பாருங்க, அந்த ஃபீல் உங்களுக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா நீங்க பாருங்க, அந்த ஃபீல் உங்களுக்கு தெரியும் பாருங்க. ஆமா, அதாவது பாடி ரொம்ப உள்ள போகாது உங்களுக்கு, தெரியுதுங்களா? அதனால தான் நான் வந்து ஆர்த்தோ மெயினா யூஸ் பண்றது. இப்போ நான் ஆர்த்தோ யூஸ் பண்ணல அப்படின்னா இது புதக்க உள்ள போகும் உங்களுக்கு. புதக்க உள்ள போகும்போது என்னன்னா பாடி பெயின் வந்து ஆட்டோமேட்டிக்கா சொல்ற நார்மல் மேட்டர்ஸ்ல அப்படி தான இருக்கு. ஆமா, அதுதான் மேட்டர். அதுக்கு தான் நம்ம வந்து ஆர்த்தோ யூஸ் பண்றோம். சில பேர் பாத்தீங்கன்னா ஆர்த்தோ ஃபோம் சொல்லிட்டு வேற மாதிரி கூல் ஜெல் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஆர்த்தோங்கிறது ஹார்டா தான் இருக்கும். அத உள்ள நம்ம மிடில்ல கொண்டு வந்தாதான் நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் நல்லா இருக்கும் உட்காரும்போது. அதே மாதிரி படுக்கும்போது ரொம்ப கீழ போகாது. மேடம் இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா வெளி மார்க்கெட்ல, அதாவது நான் ஃபினிஷிங் பண்ணி ஒரு ஷோரூம்ல இருக்கு அப்படின்னா 23,500 வரும். நம்ம கொடுக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம அதாவது மேனுஃபேக்சர் பண்ணி டைரக்டா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் யாருமே இல்ல, நம்ம டைரக்டா கஸ்டமர் கொடுக்கறனால நான் கொடுக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா 17,500 குயின் சைஸ். 17,500 ஸ்டார்டிங் பிரைஸ்னா இல்ல, குயின் சைஸ் 6.5 கஞ்சிங்கிறது 17,500 வரும் உங்களுக்கு. அதே நீங்க கிங் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 21,000 வரும். இதுக்கு வாரண்டி எத்தனை வருஷம் கொடுக்கலாம்? என்ன ஒரு 3 வருஷம் கொடுப்பீங்களா? கண்டிப்பா, நீங்க கேக்குறது தப்பு இல்ல. ஆனா நான் என்னோட மக்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 10 வருஷம் வாரண்டியோட கொடுக்கணும் பாக்குறேன். கண்டிப்பா கொடுக்கணும். ஏன்னா நீங்க வந்து சொன்ன மாதிரி தான் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மொபைல் வாங்கினாலுமே 1 இயர் தான் வாரண்டி வருது. நான் 17,500 ரூபாய்க்கு 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறேன்னா வெத்தங்கிறது வந்து நம்ம தூங்க போறது இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் நம்ம எங்கெங்கயோ வேலை பார்த்து வந்து எல்லாமே டயர்டா வந்திருப்போம். அப்போ அதுல வந்து இன்வெஸ்ட் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம் தான். அவங்க 17,000 பெரிய அமௌண்ட். அதுக்குண்டான ஒர்த்தபிள் வந்து கண்டிப்பா இருக்கணும். அதுக்கு தான் நான் 10 வருஷம் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கேன். அதுவும் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி தான் கொடுத்துட்டு இருக்கேன். பிரதர் நீங்க மேட்ரஸ் நல்லா பெஸ்டா கொடுக்குறீங்க. இன்னும் நம்மளோட கிளாப்ஷாட் டிவி வியூவர்ஸ்க்காக பெஸ்டா காம்ப்ளிமெண்டரி பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாம் மேடம். அதாவது மேட்ரஸ் கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 2 ரெக்ரான் பில்லோ வந்துரும். இந்த மாதிரி ரெக்ரான் பில்லோ வந்துரும். அது போக பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிட்டட் கவர் வந்துரும். இது என்ன கேட்டீங்கன்னா எல்லாமே எலாஸ்டிக் டைப். நீங்க பார்த்தாலே தெரியும். ஏன்னா இப்ப ஈஸியா மாட்டணும், எல்லாமே ஸ்ப்ரெட் கொடுப்பாங்க. நம்ம வந்து எலாஸ்டிக் டைப்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஓ அப்படி டைரக்டா அவங்க மாட்டிக்கலாம். ஆமா, டைரக்டா மாட்டிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து மேட்ரஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம டெலிவரி ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு. சூப்பர் சூப்பர். ஓகே, நீங்க ஒன்னு கேட்டீங்க, இப்போ திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க. அதாவது நம்மளுடைய கிளாப்ஷாட் டிவி வியூவர்ஸ்க்கா ஏதாவது பெஸ்டா காம்ப்ளிமெண்டரி பண்ணலாமா? கண்டிப்பா. அதாவது இப்ப ஆகஸ்ட் அதுக்காண்டி வந்து இந்த மாசம் ஃபுல்லாமே ஒரு ஆஃபர் கொடுக்கலாம். இந்த மாசம் ஃபுல்லா ஆகஸ்ட் மாசம் ஃபுல்லாமே கொடுக்கலாம் சொல்லிட்டு ஒரு ஆஃபர் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி ரெக்கார்ட் பில்ல வந்து ஸ்ப்ரிங் மேட்ரஸ் ஆர்த்தோ சாஃப்ட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். அது வேணாம், ஏன்னா அது வந்து உங்களுக்கு நார்மலா வரும். இந்த ஆகஸ்ட் மாசம் மட்டும் தான் தெளிவா சொல்லிருந்தேன். இந்த மாதிரி மெமரி பில்லோ இது பாத்தீங்கன்னா ஒரு பில்லவே உங்களுக்கு வந்து 1,200 ரூபாய் வரும். நீங்க வந்து பிளிப்கார்ட் அமேசான் எதுல சர்ச் பண்ணி பார்த்தாலும் மெமரி பில்லோ அடிச்சா 1,200 ரூபாய் ஒரு பில்லோ வரும். இதுல நான் 2 பில்லோ கொடுத்துறீங்கன்னா அப்படியே கொடுத்துருவீங்களா ஃப்ரீயா? நீங்க இந்த மேட்ரஸ் பண்ணீங்க அப்படின்னா நானே உங்களுக்கு மெமரி பில்லோ இந்த மாதிரி 2 மெமரி பில்லோ கொடுத்துருதேன். அதுக்கு பில்லோக்கு உண்டான கவரும் கொடுத்துருதேன். இந்த மாதிரி எலாஸ்டிக்ல பாத்தீங்கன்னா மெத்த விரிப்பு கொடுத்துருதேன். இதுக்கும் நீங்க கலர் ஆப்ஷன் நீங்க என்ன கலர் கேக்குறீங்களோ அந்த கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாசம் ஃபுல்லாமே செம்ம ஆஃபர் தாங்க. एक्चुअली இது ரொம்ப நெக் பெயின்ட்லாம் அதிகமா யூஸ் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க இத இருக்குல நீங்க என்னத்த தான் மடிச்சு நீங்க வச்சாலுமே சேம் அதே பொசிஷன் நீங்க பார்த்தாலும் சேம் அதே பொசிஷன் வந்துரும். இந்த பில்லோ வந்து நீங்க கண்டிப்பா இந்த ஆஃபர் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இது நீங்க தனியா கூட நீங்க அமேசான்ல சர்ச் பண்ணி பாருங்க மெமரி பில்லோன்னு சொல்லிட்டு 1,200 ரூபாய் வரும். ஆனா நம்மள்ட்ட இது நம்ம வந்து காம்ப்ளிமெண்டா கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாசம் எல்லாமே. ஓகே பிரதர், எந்த பக்கத்துலனால மேட்ரஸ்னாலே இப்ப லாட்டெக்ஸ் தான் மக்கள் விரும்புறாங்க. என்ன லாட்டெக்ஸ்னா முதல்ல? அதாவது லாட்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. நான் ஒவ்வொண்ணா சொல்றேன் பாருங்க. முதல்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ரீலங்கன் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேரளா லாட்டெக்ஸ் இருக்கு. மூணாவது பாத்தீங்கன்னா தாய்லாந்து லாட்டெக்ஸ்ல வந்து 3 கிரேட் வரும். A1 கிரேட் வரும், B கிரேட் வரும், C கிரேட் வரும். நீங்க பண்றது என்னது? நம்ம கொடுக்குற எல்லாமே A1 கிரேட் தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதுவுமே பாத்தீங்கன்னா வாய்மொழியா சொல்லுங்க எல்லாமே டெஸ்டிங் லேப் சர்டிபிகேட்டோட தான் கொடுத்துட்டு இருக்கோம். கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட மட்டும் தான் டெஸ்டிங் லேப் சர்டிபிகேட் இருக்கு. இப்போ இதுதான் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லாட்டெக்ஸ் உங்களுக்கு. இந்த லாட்டெக்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம 2 இன்ச்சஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது எல்லாமே லேயர்ஸ் தான் உங்களுக்கு. இத மட்டுமே பர்టిక్యులரா படுத்துனா உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட்டபிள் இருக்காது. அது 3 லேயர், அதாவது சாண்ட்விச் மாடல்ல நீங்க யூஸ் பண்ணனும். இந்த லாட்டெக்ஸ்க்கு தான் நான் சொன்னது வந்து A1 கிரேட் கொடுத்துட்டு இருக்கோம், சர்டிபிகேட்டோட கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க கோயம்புத்தூர்ல எங்க சர்ச் பண்ணாலும் சரிதா அந்த சர்டிபிகேட்டே கிடையாது. என்ன காரணம்னா நமக்கு ஒரு லாட் வரதுனாலே ஃபர்ஸ்ட் வந்து அதோட லேப் டெஸ்டிங் நம்ம கொடுப்போம். ஏன்னா நம்மளுக்கே அது லாட் மாறி வந்துட கூடாது. இப்போ நான் யூஸ் பண்றதுல பாத்தீங்கன்னா 1.2% பாத்தீங்கன்னா சிந்தட்டிக் இருக்கும். அது மாதிரி நேச்சுரல் ரப்பர் கண்டென்ட் பாத்தீங்கன்னா 92.4% இருக்கு. எதுவுமே வந்து வாயில்ல எல்லாமே சர்டிபிகேட்டோட தான் வச்சிருக்கோம் உங்களுக்கு. B கிரேடுங்கும் போது 35% பாத்தீங்கன்னா சிந்தட்டிக் இருக்கும். இந்த லாட்டெக்ஸ் எல்லாமே பவுடர் மாதிரி நொறுங்கிரும். ஆமா, இது எல்லாமே வந்து நேச்சுரல் ரப்பர் மில்க் தான். இதுல வேற எந்த ஒரு இது இல்லனால உங்களுக்கு ரப்பர்னால என்ன ஆகும், ரொம்ப நாள் இருந்துச்சுனா நொறுக்க தான் ஆரம்பிக்கும். நம்ம B கிரேட் போட்டோம்னா உங்களுக்கு 1 வருஷத்துல 1.5 வருஷத்துல அப்படி சீக்கிரம் நொறுங்கிரும்.
பிரைஸ்ல பாத்தீங்கன்னா 8000 ரூபாய் கிட்ட கம்மியா கொடுக்கலாம். 8000 ரூபாய் கம்மியா ஆமா. இது எப்படி தரம் பிரிக்காங்கன்னா முத பியூரா ரப்பர் பால் எடுக்கறாங்க அப்படின்னா அத வந்து உங்களுக்கு ப்ராசஸ் பண்றது தான் A1 கிரேட். மத்த சைடுல எல்லாம் நிக்கும் போது அத திரும்ப ரீசைக்கிள் எல்லாம் எடுத்துட்டு அதுல சில கெமிக்கல் ஆட் பண்ணி உங்களுக்கு பண்ணும்போது தான் B கிரேட். இப்படியே உங்களுக்கு தரம் மாற ஃபில்டர் பண்ணா குவாலிட்டி குறைஞ்சு ஆமா அது குவாலிட்டி குறைஞ்சா கண்டிப்பா ரேட் கம்மியாகும். நான் வந்து ஒரு ஆஃபர் ரேட்ல கொடுக்குறேன், இதோட ரேட் பாத்தீங்கன்னா 20000 ரூபாய் கொடுக்கறேன்னா நான் B கிரேட் போட்டா தான் பண்ண முடியும். ஏன்னா காஸ்ட் வந்தா தான் பண்ண முடியும். அதனால வந்து நான் வந்து கஸ்டமருக்கு செகண்ட் குவாலிட்டி கொடுக்குற விருப்பமும் கிடையாது, எனக்கு அந்த மாதிரி தாட்டும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 4 இன்ச் ஆர்த்தோ இத பாத்தீங்கன்னா 120 டென்சிட்டி நம்ம ரீபாண்டட் கொடுத்துட்டு இருக்கோம். எப்படி நீங்க சொல்றீங்க 120 நாங்க எப்படி நம்புறது? மேடம் இதுக்கு எல்லாமே பில்லோட தான் வச்சிருக்கோம். எல்லாமே கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்ணும்போது நான் என்னென்ன சொல்றேனோ அது எல்லாமே மென்ஷன் பண்ணி தான் கொடுப்பேன். அது மட்டும் இல்லாம அது வேணும்னா நம்ம அந்த பில்லையும் காமிச்சிடலாம். உங்களுக்கு எல்லாமே 120 டென்சிட்டி தான் நம்ம வந்து 100% கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம கிரேட் மேட்டர்ஸ்ல எதை சொல்றோமோ அதை மட்டும் தான் செய்வோம். இதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 32 டென்சிட்டி சூப்பர் சாஃப்ட். இது எதுக்கு கேட்டீங்கன்னா ஏன்னா கீழ வந்து ரொம்ப ஹார்டா இருக்குல்ல, அப்ப மிடில் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா சாஃப்ட்னஸ் கொடுக்கணும். நம்ம ரொம்ப ஹார்டா படுக்க முடியாது. அப்ப 32 டென்சிட்டி உங்களுக்கு வந்து சூப்பர் சாஃப்ட் வரும். அதுவும் டூராப்ளெக்ஸ் பிராண்ட்ல வரும். அதுக்கு டாப் லேயர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 2 இன்ச் லேட்டெக்ஸ் வரும். 2 இன்ச் லேட்டெக்ஸ் போடும்போது ஹீட் இஷ்யூ வராது. மெயின் விஷயம் அந்த மாதிரி வயசான யாரும் யூஸ் பண்ணாலும் பேக் பெயின் இஷ்யூ வராது. அதுக்கு டாப் லேயர் அதாவது பேம்போ ஃபேப்ரிக். உங்களுக்கு சாதா ஃபேப்ரிக் எதுவுமே கிடையாது, இந்த மாதிரி பேம்போ ஃபேப்ரிக் போட்டுருக்கோம். இந்த பேம்போ ஃபேப்ரிக்லயே யூஸ் என்ன, எதுக்கு இந்த ஃபேப்ரிக் போடுறீங்க? கண்டிப்பா இது பாத்தீங்கன்னா ஃபங்கஸ் இந்த மாதிரி எதுவுமே வராது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த நான் இருக்கு பாத்தீங்களா, இதுவே பாத்தீங்கன்னா மூங்கில் நார்ல இருந்து பண்ணக்கூடியதுதான். ரொம்ப பஞ்ச் ஜாஸ்தியா இருக்கும், ரொம்ப சாஃப்ட்டாவும் இருக்கும். அது போக கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னா டென்சில் ஃபேப்ரிக்னு வச்சிருக்கோம். டென்சிலுமே நேச்சுரல் தான் உங்களுக்கு, அந்த மாதிரி ஃபேப்ரிக்கும் இருக்கு. இது எல்லாமே கஸ்டமருக்கு என்ன மாதிரி கலரும் லைக் பண்ணுவாங்க, என்ன மாதிரி ஏன்னா லேட்டெக்ஸ் நேச்சுரல், அதுக்கு மேல போடுற ஃபேப்ரிக் நம்ம நேச்சுரலா கொண்டு வரணும். 100% நேச்சுரல் கொண்டு வர முடியாது. என்னால முடிஞ்ச அளவு எவ்வளவு கொண்டு வர முடியுதோ அவ்வளவுக்கு நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி பேம்போ ஃபேப்ரிக் வந்துரும். டோட்டல் திக்னஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9 இன்ச் திக்னஸ் வரும். 9 இன்ச் வந்துரும். 9 இன்ச்சஸ் வந்துரும். இதுக்கு ஒரு சின்ன டவுட், இந்த லேட்டெக்ஸ் மட்டும் 2 இன்ச் இல்லாம இதோட அதிகமா கேட்டாங்க போட்டு கொடுப்பீங்களா? கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு இடையில சூப்பர் சாஃப்ட் இருக்குங்க, எனக்கு இது வேணாம், எனக்கு 4 இன்ச் லேட்டெக்ஸே போடலாம், தாராளமா போட்டுக்கலாம். 4+2+2 சாண்ட்விச் மாடல் வந்து நல்ல மூவிங் இருக்கு. இல்ல ஒரு 95 கிலோ 100 கிலோக்கு மேல இருந்தா மட்டும் நீங்க 4+4 போங்க. அதாவது 4 இன்ச் லேட்டெக்ஸ் 4 இன்ச் ரீபாண்டட், மத்தபடி எதுவுமே வேணாம். ஏன்னா இதுலயும் ஹீட் இஷ்யூ வராது. நான் ஹீட்டுக்கும் சேர்த்தா வாரண்டி கொடுக்குறேன். ஓகே, எவ்வளவு வருஷம் இதுக்கு வாரண்டி கொடுக்குறீங்க? 10 வருஷம். இதுக்கும் 10 வருஷம் கொடுக்குறீங்க. 10 வருஷம் 17500 ரூபாய்க்கு பொருளுக்கு 10 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். இதோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா குயின் சைஸ் நம்ம 28500 கொடுக்குறோம். அப்ப அதுக்கு உண்டான ஒருத்தர் கொடுக்கணும்ல, கண்டிப்பா கொடுக்கணும். இப்ப உங்ககிட்ட குயின் சைஸ் 28500, வெளியில மார்க்கெட்ல போய் எடுக்கறாங்கன்னா என்ன பிரைஸ் வரும்? இதே குவாலிட்டில நீங்க எடுக்கிற மாதிரி இருந்தா கம்பல்சரி 32500 குறைச்சு கொடுக்க முடியாது. அதே வந்து நம்ம வேற கிரேட் B கிரேட் போட்டாடினா இதே சைஸ் 28500 சொல்றேன்னா 8000 கம்மியா 20500 கொடுக்கும். 20500 கொடுக்கும். 20500 ஏன்னா இதோட லேட்டெக்ஸோட காஸ்ட் கம்மி பண்ணுவாங்க, மத்த எதுவுமே கம்மி பண்ண முடியாது உங்களுக்கு. பிரதர் லேட்டெக்ஸ் பெட்க்கு என்ன காம்ப்ளிமெண்டரி கொடுக்க போறீங்க? நம்ம லேட்டெக்ஸ் பெட்க்கு பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி லேட்டெக்ஸ் பில்லோ, அதாவது இது மசாஜ் பில்லோம்பாங்க. இது சீல்டோட தான் ஒரு மேட் இன் தாய்லாந்துன்னு. சரி, இதுக்கும் உங்களுக்கு வந்து 10 வருஷம் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா, ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். நெக் பெயின் ஏதாவது இருக்கு அப்படினா தாராளமா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பில்லோல 2 பில்லோ கொடுத்துறோம் உங்களுக்கு. அந்த 2 பில்லோ மட்டும் இல்லாம இந்த மாதிரி மெத்த விரிப்பு கொடுத்துறோம். நீங்க நல்லா பார்த்தா தெரியும், இது பியூர் காட்டன் தான். இதுவும் உங்களுக்கு ஃபிட்டட் டைப் தான், எலாஸ்டிக் டைப்ல வந்துரும். 2 பில்லோ கவர் உள்ள இருக்கும் உங்களுக்கு. ஓகே பிரதர், நீங்க ஸ்ப்ரிங் மேட்ரஸ்க்கு ஒரு சூப்பர் ஆஃபர் கொடுத்தீங்க. அப்ப லேட்டெக்ஸ்க்கு ஆஃபர் இல்லையா? கண்டிப்பா அதுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கலாம், நல்லா இருக்காது. இந்த ஆகஸ்ட் மாசம் வாங்குற எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா லேட்டெக்ஸ் பெட் எது எடுத்தாலும் சரிதான், உங்களுக்கு ஒரு டீபாய் ஒன்னு நான் வந்து கிஃப்டாவே கொடுத்துறேன். பார்க்கலாமா? கண்டிப்பா பாப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு டீபாய் வந்து லேட்டெக்ஸ் பெட்க்கு எல்லாமே வந்து நம்ம கொடுத்துறலாம். பாருங்க, சூப்பர் சூப்பர், நல்ல வெயிட்டா தான் இருக்குமா? ஹெவியா இருக்கும். நீங்க வெளிய வாங்குற மாதிரி இருந்தா கம்பல்சரி 2500 கம்மியா வாங்க முடியாது. இது நம்ம ஓன் மேனுஃபேக்சர்னால நம்ம கஸ்டமருக்கு ஒரு நம்ம பெஸ்டா கொடுத்தலாமே சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா இந்த ஆஃபர் இந்த 1 மந்த் வரைக்கும் மட்டும் தான் இருக்கு. அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க வாங்குறதா இருந்தா. இப்போ இந்த டீபாய், இந்த 2 பில்லோஸ், இந்த பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் சேர்த்து நம்ம கிட்ட என்ன பிரைஸ்? எல்லாம் சேர்த்து தனித்தனி பிரைஸ்லாம் இல்ல. ஆகஸ்ட் மாசம் அதுக்கு நம்ம ஏதாவது பெஸ்டா பண்ணனும்னு சொல்லிட்டு தான் நம்ம பண்றோம். 28500 குயின் சைஸ் சொன்ன அதே ரேட்ல தான் உங்களுக்கு நான் ஒரு டீபாய் தந்துறேன். சரி, 2 லேட்டெக்ஸ் பில்லோ தந்துறேன், மெத்த விரிப்பு தந்துறேன், 2 பில்லோ கவர் தந்துறேன், உங்க வீட்டுக்கே டெலிவரி தந்துறேன். பிரதர் உங்ககிட்ட குவாலிட்டி கன்வின்சிங்கா இல்ல, பயங்கரமா இருக்கு. பட் எனக்கு என்னன்னா ரேட்டும் கன்வின்சிங்கா வேணும். இப்போ வந்து உடம்பு வலி வரக்கூடாது, அதே நேரத்துல மேட்ரஸ் ரேட் கம்மியா இருக்கு. நம்ம கிட்ட இருக்கா? கண்டிப்பா இருக்கு மேடம். அதாவது லேட்டெக்ஸ் தான் போகணும் அப்படி கிடையாது. கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வாங்குறீங்க, எனக்கு பேக் பெயின் சொன்ன மாதிரி உடம்பு வலி எதுவுமே வரக்கூடாது, ஹீட் இஷ்யூமே எனக்கு ஃபீல் பண்ணக்கூடாதுன்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு மேட்ரஸ் வச்சிருக்கேன். அது நல்ல மூவிங் தான். இந்த மாதிரி உள்ள பாருங்க, சேம் 120 டென்சிட்டி ரீபாண்டட் உங்களுக்கு வந்து ஆர்த்தோபெடிக் போட்டு இருக்கும். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா 32 டென்சிட்டி உங்களுக்கு சூப்பர் சாஃப்ட். இதுமே எல்லாமே டூராப்ளெக்ஸ் பிராண்ட்ல தான் வரும். இதுக்கு டாப் லேயர் பாத்தீங்கன்னா 3 லேயர் குல்ட். ஆனா அந்த குல்ட் சாதா குல்ட் இல்ல, இது என்ன குல்ட் நீங்க சொல்லுங்க? பேம்போ. இதுமே பேம்போ குல்ட் போட்டு திக்னஸ் பாத்தீங்கன்னா 7 இன்ச் திக்னஸ் வந்துரும். இதுக்கு வாரண்டி பாத்தீங்கன்னா 7 வருஷம் வாரண்டியோட கொடுத்துருக்கோம். அதாவது எதுக்குன்னா புளியாக கூடாது, எது கம்ப்ளைண்ட் எது வரக்கூடாது சொல்லிட்டு 7 இயர்ஸ் வாரண்டியோட கொடுத்துருக்கோம். இது ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். உடம்பு வராது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நீங்க போறீங்க, ஆனா மெத்த நல்லா லைஃப் லாங் எனக்கு இருக்கணும்னா இது பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு. என்ன ரேட் இது நமக்கு? இது குயின் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 16500 கொடுத்துட்டு இருக்கோம். 16500 கொடுத்துட்டு இருக்கோம். இல்ல எனக்கு வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரேட் கம்மியா வேணும், அதாவது 1 இயர் 2 இயர்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போறேன், நான் வெளியூர்ல இருந்து இந்த மாதிரி படிக்க வரேன் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபோம் பெட் அப்படி நீங்க லைவ்லயே வாங்க. இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அடிச்சு வச்சு பாருங்க. இது வந்து உங்களுக்கு 5 இன்ச் கன வரும். ஓகே, இது இந்த சைஸ் பாத்தீங்கன்னா குயின் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7500 ரூபாய் வரும். 7500. ஆமா,
நம்மள்ட்ட வந்து லோ பட்ஜெட் இருக்கு, ஹை பட்ஜெட் இருக்கு. நம்ம கொடுக்கிற பட்ஜெட் யாராலுமே கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி குவாலிட்டி எல்லாம் கொடுத்துருக்கு. பிரதர் நானும் 7500 8000 மேட்ரஸ் பாத்திருக்கேன். அவ்வளவு ஹார்டா இருக்குமா? இது வந்து சாஃப்ட்டா இருக்கு. ஏன்னா நான் யூஸ் பண்றது வந்து ஃபுல் ஃபோம் தான். நீங்க நல்லா சைடுல அமைக்க பாருங்க. ஃபுல் ஸ்பாஞ்ச் மட்டும் தான் இருக்கும். உள்ள இந்த தேங்காய் நாறு அந்த மாதிரி வைக்கவே மாட்டேன். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த குயின் சைஸ் நான் 2800 ரூபாய் 3500 ரூபாய் கொடுக்கலாம். அப்படி ஒண்ணு கொடுத்து நம்ம கஸ்டமருக்கு வந்து இது பண்ணனா அவங்க வாங்கி 3 மாசத்துல குழி விழுந்துரும். கல்லுல படுத்த மாதிரி இருக்கும். அது எனக்கு வேணாம். ஏன்னா நம்ம வந்து இதுவரையுமே ஃபீல்ட் ஒர்க் பண்ணி வந்திருக்கோம். 10 இயர்ஸ் அந்த ஃபீல்ட் ஒர்க் இருக்கேன். என்ன மாதிரி கம்ப்ளைண்ட்னா வந்திருக்கு மேட்ரஸ் அப்படி சொல்லிட்டு நல்லாவே எனக்கு தெரியும். அதனாலதான் நம்ம பண்ணும்போது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. இந்த காயர் போட்டா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். இந்த டென்சிட்டி போட்டனா இவ்வளவு கம்ப்ளைண்ட் வரும். துணியிலே டென்சிட்டி கம்மி பண்ணோம்னா ஜிஎஸ்எம் கம்மி பண்ணோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு பொடி பொடியா வரும். எல்லாமே பண்ணி ஆரணி பண்ணி சரி நம்ம பண்ணும்போது கம்ப்ளைண்ட் வரவே கூடாது. இந்த மாதிரிலாம் எல்லாமே ஹெவியா கொடுக்கணும். அதுதான் நம்ம மெயினா தாட்டா பண்ணிட்டு இருக்க விஷயம். வேற ஒண்ணுமே இல்ல. இது எல்லாமே வந்து இன்னைக்குள்ள ஆர்டர், அதாவது இன்னைக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணா நம்ம நாளைக்கு ரெடி பண்ணி நாளைக்கு கொடுப்போம். இந்த மாதிரி எல்லாமே வந்து கஸ்டமர் டெலிவரிக்கு இருக்கு, ஹோல்சேல் இருக்கு. எல்லாமே இது வந்து நம்ம ஓன் வெஹிக்கிள் தான். அவங்க வீட்டுக்கே டெலிவரி கொடுத்துருவோம். இந்த மாதிரி நீங்களும் சரி வெளியூர்ல இருந்தா பரவாயில்ல, கோயம்புத்தூர்க்குள்ள இருந்தா பரவாயில்ல, நீங்க எங்க இருந்தாலும் உங்க வீட்டுக்கே வரக்கூடிய பொறுப்பு என்னோட பொறுப்பு. மெத்த வந்து அது கேஷ் ஆன் டெலிவரி தர, ஃப்ரீ டெலிவரில தர எல்லா ஆப்ஷனுமே கஸ்டமர் பண்ணி கொடுக்குறேன். சூப்பர். ஃப்ரீ டெலிவரி தான். ஆமாங்க. எந்த மேட்ரஸ் எடுத்தாலுமே அப்படிதானா பிரதர்? எந்த மேட்ரஸ் எடுத்தாலுமே ஃப்ரீ டெலிவரி தான். ஆமா. எதுக்குமே நான் வந்து நான் இதுக்கு நீங்க பே பண்ணுங்க அப்படினா எதுவுமே கிடையாது. நான் வீடியோல சொல்லிட்டேனா நீங்க ஆர்டர் மட்டும் பிளேஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி மேட்ரஸ் வேணும், என்ன மாதிரி சைஸ் வேணும், என்ன மாதிரி கலர்ஸ் வேணும் எல்லாமே நீங்க வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. நான் உங்க வீட்டுக்கே வந்து மேட்ரஸ் தந்துருவேன். என்ன வியூவர்ஸ், இவ்வளவு நேரம் கிரேட் மேட்ரஸ்ல இருக்கக்கூடிய நிறைய மேட்ரஸ் வெரைட்டிஸ்ங்க. சும்மா மேட்ரஸ் அப்படியே உங்களுக்கு ரெடி மேடாலாம் காமிக்கல. உள்ள என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் அவங்க வந்து வச்சிருக்காங்க, எப்படி ரெடி பண்றாங்கன்னு எல்லாமே நம்ம காமிச்சிருந்தோம். ரேட் சொல்லிருந்தோம். அதாவது இவங்களுடைய குவாலிட்டின்னு பாத்தீங்கன்னா தரமான குவாலிட்டி, தரமான சர்வீஸ். அது மட்டும் இல்லங்க, இந்த ஆகஸ்ட் மந்த்துக்கு இந்த மாசம் ஃபுல்லா தரமான ஆஃபர்ஸோட உங்களுக்கு இந்த வீடியோ நாங்க கொடுத்திருக்கோம். கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப பிரைஸ் அஃபோர்டபிள், குவாலிட்டிக்கு இந்த பிரைஸ் அஃபோர்டபிள்ங்க. கண்டிப்பா ஒரு முறை டைரக்டா கிரேட் மேட்டர்ஸ் விசிட் பண்ணுங்க. நீங்க பர்ச்சேஸ் பண்றத இந்த மாதிரி உங்களுடைய மெத்த எப்படி மேனுஃபேக்சர் ஆகுதுன்றத கண் கூட பார்த்து சாட்டிஸ்ஃபைடா பர்ச்சேஸ் பண்ணுங்க. நல்ல ஒரு காணொலியை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்த மகிழ்ச்சியா நானும் இந்த காணொலியை முடிக்கிறேன். மீண்டும் உங்களை மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருத்திகா கவிமுத்து. டாடா.